ஹாய் ஹலோ குட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் காலையில் எழுந்திரிச்சி வாசலில் சாணம் போட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்து இப்போ கோலம் போட்டுட்ருக்கேன். கோலம் எப்போவுமே அரிசி மாவில் போடுங்க. அரிசி மாவு அரைச்சிட்டு வந்து அதில் காவி பொடி விட்டு போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டுக்கு எப்போவும் மகாலட்சுமி கலாச்சமாக இருக்கும். வெறும் கோலமாவும் போடாதீங்க, அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி போடுங்க. வாசலில் அரிசி மாவு கோலம் போடுங்க, ரொம்ப நல்லது. அரிசி மாவு கோலம் போட தெரியாதவங்க இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது வாசலில் விளக்கு ஏற்றுறேன். எப்போவுமே வாசக்காலில் 2 விளக்கு ஏற்றி வைங்க. உங்கள் குலதெய்வமும் உங்களோட இஷ்ட தெய்வங்களும் அங்கே தான் இருப்பாங்க. அதனால் 2 விளக்கு ஏற்றி வைங்க. காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறேன். மணி டைம் ஆகிட்டே இருக்குது, அதனால் வேகமாக பண்ணிகிட்ருக்கிறேன். சாம்பிராணி எப்போவும் வீடு ஃபுல்லாக போடுங்க. நல்ல வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு கெட்ட வைப்ரேஷன்லாம் போய் நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். வீட்டுக்கு ஒரு மங்களகரமான நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். அதனால் சாம்பிராணி வாரத்தில் 2 வாட்டியாவது போடுங்க. டெய்லி போட முடிஞ்சால் போடுங்க. இப்போது காயினால் அர்ச்சனை பண்ணுறேன். மகாலட்சுமிக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்னு காயினால் அர்ச்சனை பண்ணிவிட்டு பால் வச்சுருக்கேன். வாழைப்பழம், இன்றைக்கி உப்பும் மஞ்சளும் வாங்கி வச்சுருக்கேன். வெத்தலைப்பாக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வச்சு சாமி கும்பிட்டேன். இப்போ மாங்கல்யத்துக்கு பொட்டு வச்சுட்டு சாமி கும்பிட்டுக்கிறேன். எப்போவும் மாங்கல்யத்தை எடுத்து கற்பூரம் காட்டும்போது கற்பூரத்தில் காட்டிட்டு பொட்டு வச்சுக்கோங்க. எப்போவும் நல்லது, ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கும். நீங்கள் நல்லபடியாக சாமி கும்பிடுங்க. மனசார தெய்வத்தை வேண்டிக்கோங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.